صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. جاء رجل والنبر வருகை தந்தார் إلى النبي صلى الله عليه وسلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, கம் அஃபு அனில் ஹாதிபி, ஒரு கேள்வி கேட்கிறார். மிகவும் அழகான கேள்வி, நமக்கு தேவையான கேள்வி. தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சேவகரிடத்தில் கம் அஃபு, எத்தனை தடவை நான் மன்னிக்கணும் கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யறாங்க, என் வீட்டுல, என் ஆபீஸ்ல, தொழிற்சாலையில. நான் எத்தனை தடவை அந்த எனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களை மன்னிக்கணும்? அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதனை கேட்ட நபி அவர்கள் மௌனமாக இருந்தார்கள், அமைதியா இருந்தாங்க, பதில் சொல்லல. சும்மா கால யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் பதில் தெரியலன்னா விட மாட்டாங்க, இன்னும் பேணுதெல்லாம் பிறகு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கம்மாஃபு அனில் காதிமி, எனக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட அவங்க செய்யக்கூடிய தவறுகளை எத்தனை தடவை மன்னிக்கணும்? மறுபடியும் கேட்கும் பொழுது நபியவர்கள் பதில் கூறினார்கள், குல்லு யௌமின், ஒவ்வொரு நாளும், 70 மர்ரத்தன், 70 முறை மன்னிங்கன்றாங்க. அப்புறமா என்ன பண்ணணும்? ஒரு இமாம ஒவ்வொரு நாளும் 70 தடவை மன்னிக்கணும். ஒரு மோதினார ஒவ்வொரு நாளும் 70 தடவை மன்னிக்கணும். ஒரு உதாரணமா சொன்னது, நமக்கும் சேவகர் தானே. அதே மாதிரி தாவத் சாத்திக, தனக்கு கீழே அமீருக்கு கீழே உள்ள சாத்திகள் தவறு செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் 70 தடவை மன்னிக்கணும். அப்போ அமீர் கோவப்படலாமா, இல்ல இமாம் முசல்லி மேல கோவப்படலாமா என்பதை விளைவிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், 70 தடவை. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகை தந்து, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய பணியாளரின் தவறை நீங்க தவறு செய்யாமலே நம்ம கோச்சிக்கிறோம், தவறாக இருந்தாலும் எத்தனை தடவை மன்னிப்பது என வினவினார். நபி அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அவர் மீண்டும் அவ்வாறே, யா ரசூலல்லாஹ், நான் எனது பணியாளரின் தவறை எத்தனை முறை மன்னிப்பது என கேட்க, தினமும் 70 முறை மன்னியுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. மூசா இப்னு இம்ரான் எல்லாருக்கும் தெரியும், யூதர்களுக்காக அனுப்பப்பட்ட மிகப்பெரிய நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம், யா ரப்பி, என்னுடைய ரப்பே, மன் அஅஸ்ஸ இபாதக, உன்னுடைய அடியாறுகளில், இந்தக்க, உன்னிடத்தில், மன் அஅஸ்ஸ, யார் மரியாதைக்குரியவர் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அதிகமா அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கிறது பிடிக்கும். உன்னிடத்தில், உன்னுடைய அடியார்களில், மனிதர்களில் யார் மரியாதைக்குரியவர்? கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் நபிமார்கள் அப்படின்னு சொல்லல, ரசூல்மார்கள் அப்படின்னு சொல்லல, சஹாபாக்கள்னு சொல்லல, என்ன மாதிரி இமாம்கள்னு சொல்லல, உலமாக்கள்னு சொல்லல. இப்ப யாருன்னு கேட்டா அல்லாஹ் சொன்ன வார்த்தை
பழி வாங்க சக்தி இருந்தும் யார் விட்டு கொடுக்கிறாங்களோ அவங்கதான் என்கிட்ட மிகவும் மரியாதைக்குரியவர். இதா கதற மண் இதா கதற, யாருக்கு பழி வாங்க சக்தி இருக்கிறது, சக்தி பெற்றிருந்தும் கஃபர, அவர் என்ன பண்றாரு, சரி போப்பா போப்பா மன்னிச்சிடுறாரு, அவர் தான் என்னிடத்தில் மிகவும் பிரியமானவர் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஹதீஸ குதுசி, எந்த ஹதீஸில் அல்லாஹ் கூறுவதாக சொல்லப்படுகிறதோ அந்த ஹதீஸிற்கு பேர் ஹதீஸ குதுசி. ஹரத் மூசா இப்னு இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடம், எனது இரட்சகனே, உன் அடியார்களில் உன்னிடத்தில் மிகவும் கண்ணியத்திற்குரியவர் யார் என கேட்க, பழிவாங்க சக்தி இருந்தும் யார் மன்னித்து விட்டாரோ அவருக்கு முன்னால் அவருக்கு செய்த தீங்கை, அப்படிப்பட்டவர்தான் கண்ணியத்துக்குரியவர் என்று அல்லாஹு தஆலா கூறினான் என ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் பைஹக்கி. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك.